அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பு மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசினியர்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கனி ராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணத்தை பொறுத்தவரை இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணற்ற தடைகளும் தாமதங்கள் வந்து சேர இருக்கு. இருந்தாலும் கூட இந்த தடைகளையும் தாமதத்தையும் தவிர்த்து நீங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளில் வைத்து முன்னேறுவதற்கான முயற்சியை மேற்கொள்வது நல்லதுங்க. ஏதோ ஒரு பயம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. பிறருடைய உதவியை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் தற்போது கன்னி ராசியில் உச்சம் பெற்று வந்த புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாரு. அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோக உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற சம்பள விகிதமும் கிடைக்க இருக்கு. இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டுங்க. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிப்பீங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக அமையும் நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொழில் வளர்ச்சியில் தொல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. பாகை பிரிவினை திருப்தி தராதுங்க. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. எனவே உத்தியோகத்திலிருந்து விலகி கொள்ளலாமா அல்லது இங்கேயே நீடிக்கலாமா என்று சிந்திக்க வைக்கும் நேரம் எதுங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி தடாலடியாக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலில் இறங்குவதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க.
அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதி மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் உச்சம் பெறும் நேரம் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 7.5 சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வர இருக்கு. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்குதுங்க. கடமையை செவ்வனே செய்து வெற்றி பெற இருக்கீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேர இருக்குதுங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் சிறப்பாக நடைபெறுங்க. என்ன இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்க கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு. அதனால் இந்த விஷயங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. அதனால் உறவினர்களுடன் ஏன் குடும்பத்தார்களுடன் பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. கட்டிய வீடு பாதையில் நிற்கிறதே என்று கவலைப்படுவீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலாது. பண தேவை அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏமாற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோக உள்ளவர்களுக்கு பணி புரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை பயணங்களால் விரயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது குறிப்பாக ராசிக்கு 6ல் குரு மறைந்திருந்தாலும் 12க்குரியவர் 6ல் மறைவதால் மறைமுகமான லாபம் நிச்சயம் உண்டு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய தன ராசியை பார்வையிடுவதும் குருவும் தன ராசியை பார்வையிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். 10ல் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய சுகராசியை பார்வையிடுகிறார். வீடு மனை விற்பனை தொழிலில் அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. அதனால் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் உண்டுங்க. மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற இருக்காங்க. பெற்றோர்கள் நிச்சயம் ஆதரவு உண்டுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்க இருக்கு. வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன்கள் அதிகரிக்குங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கும். அஷ்டம சுக்கிரன் என்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வீணான அபவாதங்கள் ஏற்படலாங்க. நகை மாற்றும் போது நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கலைஞர்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மகர ராசினியர்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமி அன்று பைரவரை வணங்குங்க. பகை நீங்கும். மனதில் சாந்தம் பிறக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.